கள்ளச்சாராயம் அருந்தி மரணித்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய ஸ்டாலின் அரசு பட்டாசு ஆலை பேரிடரில் மரணித்தவர்களின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கி பாரபட்சம் காட்டுவது ஏன் என வினா எழுப்பியுள்ள RP உதயகுமார் கள்ளச்சாராயம் அருந்துபவர்களை ஸ்டாலின் அரசு ஊக்குவிக்கிறதா எனவும் வினா தொடுத்துள்ளார். தெலுங்கானாவில நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சங்கரெட்டி மாவட்டத்தின் பதஞ்சேறு பகுதியில பாஸ்பிலாபுரம் என்ற தொழிற்பேட்டையில இயங்கி வரும் ரசாயன தொழிற்சாலையில விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்திலே 36 பேர் உயிரிழந்தனர். அம்மாநில அரசும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இணைந்து விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் அளிக்க முன்வந்துள்ளன. இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையை பாருங்கள். இழப்பீடு அரசால் வழங்கப்பட்டாலும் நிறுவனத்தால் வழங்கப்பட்டாலும் வெறும் 4 லட்சம் ரூபாய் என்பது அந்த உயிர்களை அரசு எவ்வளவு மலிவாக இன்றைக்கு எடை போடுகிறது என்பதுதான். போதை எனும் சுகத்திற்காக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் உயிருக்கு 10 லட்சம் ரூபாய். அப்படியானால் கள்ளச்சாராயத்தை கொடுப்பதை ஊக்குவிக்கிறார்களா? எதற்காக இது? ஒரு தொழிலாளியின் உயிருக்கு தன் வாழ்வாதாரத்திற்காக உயிரை பணைய வைத்து பணி செய்கிற ஒரு தொழிலாளியின் உயிருக்கு 4 லட்சம், சுகத்திற்காக குடிப்பவர்களுடைய உயிருக்கு 10 லட்சம். அப்ப இந்த அரசு உழைப்பவர்களுடைய உயிரை எவ்வளவு மலிவாக மதிப்பீடு செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும்.